காய்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னென்னா, நம்ம அம்மா கூட சேர்ந்து ஒரு புது வகையான ஒரு சிக்கன் டிஷ் சமைக்கலான்னு இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன நம்ம தேவை? ஹையோடா பாய்ஸ், அதுக்கு என்ன இது சிக்கன் தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் அது தலையில கொட்டி பரட்டி செம்மையா ஒரு ட்ரை சிக்கன் சுக்கா பண்ணலாமா? பண்ணிடலாம். பசங்களா, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் என்ன நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்குலாம் அளவு தெரியாதுமா? எந்த அளவு? கொஞ்சம் ஊத்துனா போதும் தம்பி. இந்த வெங்காயத்துக்கு அதை ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயிலேயே நம்ம சிக்கன் பண்ணிடலாம். வேஸ்ட் ஆகாது. பட்ஜெட்ல பண்ணிடலாம். பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். இது எத்தனை வெங்காயம் போடுறோம்மா? நான் வந்து இன்னைக்கு 1 kg வாங்கியிருக்கேன்ப்பா. அதனால ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ 1 கிலோ. நீங்க வந்து 1/2 kg ஒரு 2-3 பேர் பசங்க சாப்பிட்றீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் போதும். இது நல்லா இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கெல்லாம் வறுப்பாங்க பாரு, ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அதுக்கு டைமிங்லாம் இல்லை, வெங்காயம் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா, அதுதான் அவ்வளோதான் டைம் அதுக்கு. சூடு வைக்கவா? கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கும் தம்பி இந்த கிளைமேட். இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா சில் கிளைமேட்டுக்கு கொதிக்க என்ன நல்லா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு பயம்னா தோசை கரண்டியும் வளர்க்க மாட்டோம். என்னடா பண்ற? ஒரு சத்தத்தையும் காணா, என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி வேற நிக்கிற. ஏய், என்ன சத்தம்? ஜூஸ். ஏய், இது அப்பா நாய்க்கு வச்சிருக்காரா பாவி. வைடா, கேட்க மாட்டியா? ஃப்ரை பண்ண ஆனியனை இந்த சிக்கன்ல எடுத்து போட்டுற வேண்டாம். நீ கொஞ்சம் தள்ளி வந்துக்க, அப்பதான் உனக்கு வெளிச்சம் தெரியும். இந்த எண்ணெய் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேம்மா. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இதுலயே சிக்கனையும் போட்டு அவ்வளோதான். இதுல வந்து மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஓகேம்மா. எவ்வளோ நேரமா ஊறணும்? அது எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லா சாஃப்டா இருக்கும். அது சிக்கன் சீக்கிரம் வெந்துரு வேற, இந்த மசாலாலாம் உள்ள இறங்கும். சரி, இது பேச்சுலர்ஸ் எங்கிட்டலாம் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு, மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தேவையே இல்லைடா. சும்மா அதெல்லாம் கதை. எல்லாம் இப்படியே பரட்டி வெளியில வச்சாலே அது பாட்டுக்கு இருக்கும். நல்லா ஒரு 1/2 an hour ஊறினா போதும். 1/2 an hour ஊறினா மசாலா இறங்கிடும், நல்லா இறங்கிடும் ஜூஸியா. தயிர் இல்லையா, லெமனை புளிஞ்சுக்கோங்க, வேலை முடிஞ்சுச்சு. ஓகேம்மா. அவ்வளோதான். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 kg சிக்கன். 1 kg சிக்கனு, மஞ்சத்தூள் நம்ம இது பண்ண வெங்காயம். ஓகே. நல்லா கழுவி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே. இந்த கடையில் விற்கிறதெல்லாம் வாங்காதீங்க, கொஞ்சம் அரைச்சே போட்டுக்கணும். ஓகே. ஆனால் கடையில் தான் வாங்கி அரைக்க மிக்ஸி இல்லையோ? சரி. ஓகே, வேறு வழி இல்லை. சால்ட்டு எவ்வளோமா? தேவையான அளவு. இன்னும் நம்ம நிறைய போட்டுக்கணும். இல்லை தம்பி, தேவையான அளவு போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா தான் இதாகிடும். ரகசிய மசாலா. இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். காரம் இருக்காது, பட் நீங்கெல்லாம் கேட்குறீங்களே இப்போ செட்டப்பா, அது மாதிரி இருக்கும். இதுவும் தேவையான அளவு போட்டுக்கணும். ஸோ நார்மல் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கலர் வேணுன்றதுக்காக தனியாக கேசரி போட்டு தனியாக கலருக்கு போடாமல் ஸோ இந்த மிளகாத்தூளையும் யூஸ் பண்ணிவிட்டு இதிலே ஆல்ரெடி ஆட் ஆன் கலர்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்டாரண்ட் கலரில் நம்ம வீட்டில் பண்ணுற கிரேவி வர்றதுக்கு ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம வீட்டில் நம்ம அரைக்கிறதோ இல்லை வெளியே வேறு ஏதாச்சும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிரை பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுதுண்ணா. தயிர் சாப்பிடணும். எனக்கு
நல்லா ஒரு பரட்டி மேரினேட் பண்ண வச்சிருக்கோம். உருட்டி பரட்டி சுத்தி வண்டிட்டு அது மாதிரி நல்லா இந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா போட்டாகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே தம்பி, இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நான் இந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல, ஓகேவா? அவ்வளோதான். கலர்லாம் நம்ம சேர்க்கல. கலர் சேர்க்காமலே நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கு. ஏன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணதுனால. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதுனால எல்லோயிஷாகவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, சரி ஓகே, 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து பார்ப்போம். ஸோ பையன் எப்படி ஊறி இருக்கான்ட்டு. இந்த சிக்கன் ஊறுற வரைய இந்த ஊரில் உங்களுக்கு பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? பழனிலடா. பழனியா? பழனியில ஒரு பெரியப்பா இருக்காருன்னா பழனியா? பழனின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? முருகன் அங்க இருக்காரு. அந்த ஊர்ல உங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர் வீட்டுல ஏதோ ஒரு பஞ்சாயத்து அதனால ஃபோன் பண்ணி போட்டு அதுலாம் அடுத்து சொல்லி நம்மளும் இப்படியே மண்டையே ஆட்டிட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். 1/2 அன் ஹவர் ஆச்சு தம்பி. ஓகேம்மா. என்ன அதே எண்ணெய் தான் நம்ம எக்ஸ்ட்ராலாம் ஊற்றல பாரு. அதில் வந்து சிக்கன் அப்படியே காட்டணும் கேமரா. இந்த பாருங்க. ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்க, சிக்கனில் நல்லா பிடிச்சிருச்சு. சிக்கன்லேயே தண்ணி விடும். அந்த தண்ணியே நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு இருக்குது. ஸோ நம்ம சாப்பாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா பேசிக்காகவே கார்லிக் அண்டு ஜிஞ்சரில் வந்து டைஜஷன் சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆமாப்பா, இஞ்சியில் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோ சொல்கிறது ஒரு ஹெல்த்தி டிஷ் தான். ஏன்னா சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, மஞ்சளில் மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதான். ஸோ இது நம்ம நார்மலாக கெட்டிலில் கூட பண்ணலாம். பேச்சுலர் பாய்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கெட்டிலில் கூட பண்ணலாம். கெட்டிலையும் அதே டியூரேஷன் தானம்மா? இல்லைப்பா, அது இன்னும் கொஞ்சமே சீக்கிரமே ஆகிடும். ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம மூடி போட்டு வேகிறதுன்றனால இதுலேயே தண்ணி விடும். ஸோ நம்ம கெட்டிலில் சப்போஸ் குக் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு மட்டும் தனியாக இது ஆட் பண்ணிக்கணும், வாட்டர் ஆட் பண்ணி. எதை எடுக்கிறீங்களோ அதை அந்தந்த இடத்துல உடனே வச்சுட்டீங்கன்னா நீட் ஆகிடும். என்ன தம்பி? அவ்வளோதான். ஒண்ணு நம்ம இந்த மோந்து பார்த்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணு தண்ணி விட்டுருச்சாமா? தெரியுதா? தெரியுது தம்பி. இந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். இதுலயே வெந்துருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பரட்டி விட்டுட்டு டைமிங் சொல்லுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல அந்த இங்க கரண்டி வச்சு இப்படி குத்துங்க. சரி, லைட்டா சிக்கன் சாஃப்டா இன்னும் வேகல. 5 நிமிஷம் தானே ஆகுது. நம்ம கலரும் மாறி இருக்கும். சரியா? ஒரு மாதிரி போதும். இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் போடுங்க. உன் கையில் இப்படி பிடிச்சேன்னா எனக்கு என்ன தெரியும்? போடு. நானும் போடுவேன். டிங் 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 டிங். ஆளுக்கு போடல. இல்லை, ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடணும். ஸோ டோட்டலாக 20 மினிட்ஸ் வேக வச்சா கரெக்டாகிடும். நடுவில் மட்டும் ஒரு தடவை எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாரு என் தம்பி, நல்லா குத்துனா குத்துனா உள்ள போகும்.
அப்ராக்சிமேட்டாக சமைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? இது 1/2 hour தான் தம்பி. 1/2 hour. ஸோ காலைல ஒரு அதாவது ஊற வச்சு கழுவி ஊற வச்சு சமைக்க வைக்க 1/2 hour தான். எல்லாமே சேர்த்து 1/2 hour தான். ஸோ நம்ம காலைல ஒரு 11:30 அந்த மாதிரி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இது பண்ணாலே ஒரு 12:15 நம்ம சமைச்சிடலாம். ரைஸும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டா மத்தியானம் லஞ்சு ஓவர். ஒரு வேளை தான் சாப்பிட முடியும், ஆனால் கம்மியாக இருக்குன்றது. பண்ணிடலாமா? இது நம்ம சவுண்ட் புதுசாக இருக்கு. தம்பி அது அப்படியே இருக்கட்டும். நல்லா இப்படி தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ஓகே பாய். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஹாய் இவர் தான் எங்கள் வீட்டை டாக்கிங் டாப் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பார். இது சமைச்சதுக்கப்புறம் அம்மாவோட யதாஸ்தான செஞ்சு இப்படித்தான் இருக்கும். ஸோ கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிற வரை அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பேச்சுலர் டிஷ்ஷஸ் உங்களுக்கு தேவை, எவ்வளோ நேரத்தில் சமைக்கிற மாதிரி வேணும், எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெசிபிஸ் போடுவோம். ஓகே பாய்.